இப்போ மேட்ச் யாருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகுடி விசஸ் கட்டுக்கரை. ரெண்டு டீமுமே ஒரு சரியான டீமுங்க. யார் ஜெயிக்கிறான்னு வாங்க பார்க்கலாம். கட்டுக்கரை டாஸ் வின் பண்ணி சூஸ் டு பவுலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாகுடி வந்து பேட்டிங். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்கி அண்ட் ஒயிட். அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்களை பெற்று தருமா? 6. இது ஒரு அகலம் பந்து. அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்களை பெற்று தருமா? இல்லை. கடப்பாளரால் தடுத்து வீசுவதற்குள் ஓடிய ஓட்டங்களின் எண்ணிக்கை 2. அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. அற்புதமாக அடிக்கப்பட்ட ஒரு 4. அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. ஒரு ஓவர்கள் பெற்ற தருவாயில் அணியின் எண்ணிக்கை 16. இது ஒரு 6. அற்புதமாக அடிக்கப்பட்ட ஒரு 6. இந்த பந்தை ஒரு ஆள் எடுங்க. பந்துல ஒண்ணுமே இல்ல. கூட்டி போடா. ஓட்டங்கள். மீண்டும் அடுத்த பந்து வீச்சு. விக்கெட். அடுத்த பந்து வீச்சு. இரண்டு ஓவர்கள் முடிவுபட்ட தருவாயில் அணியின் எண்ணிக்கை 31. மூன்றாவது ஓவரை வீச வருபவர் கவி. இறுதி ஓவர். அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து 6. அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்களை பெற்று தருமா? 4. அற்புதமாக அடிக்கப்பட்ட சரியான ஒரு சிக்ஸுங்க.
இதுவும் ஒரு 6. அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்களை பெற்று தருமா? ஒரு சிறந்த ஒரு தடுப்பு பணி கவி அவர்கள். கீப்பர் பைஸ் என்ற முறையில் தருவாயில் நாவடி அணியினர்கள் 55 வெற்றி புள்ளிகளை பெற்றுள்ளனர். 56 ரன்களை எடுத்தால் கட்டுக்கரை அணி வெற்றி பெறலாம். அதை தடுத்தால் நாகுடி அணி வெற்றி பெறலாம். கட்டுக்கரை அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜேஷ் ரோஷன். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து விக்கெட்டா? ஒரு செம்ம காய்ச்சுங்க. முதல் பந்திலேயே கட்டுக்கரை அணியினர்கள் சிறப்பான முறையில் வீசப்பட்ட பந்து. இது ஒரு புள்ளி. சிறப்பான வீசுவதற்குள் ஓடிய ஓட்டங்கள் 2. சிறப்பான முறையில் தூக்கி அடிக்கப்பட்டு 4. சிறப்பான முறையில் வீசப்பட்ட பந்து. ரன் எடுக்கும் வாய்ப்பில்லை. சிறப்பான முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 4. வெற்றி பெறலாம். 12 பந்துகளில் 44 அடித்தால் கட்டுக்கரை அணி வெற்றி பெறலாம். அதை தடுத்தால் நாகுடி அணி வெற்றி பெறலாம். சிறப்பான முறையில் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 6. சரியான ஒரு சிக்ஸுங்க. ரோஷன் சாமா 6. தூக்கி அடிக்க முற்பட்டு கேட்ச் விக்கெட். 10 பந்துகளில் 40. ஆஃப் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. டாட் பால். ரன் எடுக்கும் வாய்ப்பில்லை. கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு 1 ஓட்டங்கள். நடந்து முடிந்த ஆட்டத்தில் நாகுடி அணி வெற்றி பெற்றது.